அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், சஹாபாக்களினுடைய வாழ்க்கையில் படிப்பினை பெற வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு சில சம்பவங்களை இதுவரை பார்த்திருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்று சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சம்பந்தமாக பேசுவோம். இதில் மகத்தான படிப்பினை நமக்கு இருக்கிறது என்பதும் இந்த சம்பவத்தினுடைய இறுதியில் நமக்கு புரிய வரும். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மதீனாவாசி, அவுஸ் கோத்திரத்தினுடைய தலைவராக இருந்தவர்கள். பனு அப்துல் அஷ்ஹல் என்ற கோத்திரத்தைச் சேர்ந்தவர்கள். அவுஸ் கிளையினுடைய ஒரு கோத்திரம். இப்படிப்பட்ட அந்த சஹாபி அவர்கள் மதீனாவில் எவ்வளவு பெரும் ஆளுமை என்றால், மக்கள் செல்வாக்கு மிக்க பெரும் ஆளுமையாக அவர்கள் இருந்தார்கள். அந்நேரத்தில் இஸ்லாம் அல்ஹம்துலில்லாஹ் மதீனா நோக்கி வருகிறது. மதீனாவில் சில மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு அவர்களுக்கு மார்க்கத்தை கற்பிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு முன்கூட்டியே வந்து விட்டார்கள். நபி அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். மதீனாவுக்கு வந்த முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சில சஹாபாக்களோடு இணைந்து கொண்டு ஒவ்வொரு குழுக்களாக அல்லது கோத்திரங்களை சந்தித்து அவர்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு விடுக்கக்கூடிய இஸ்லாமிய அழைப்பு பணியை செய்து வந்தார்கள். அதில் ஒரு முறை சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, தன்னுடைய நண்பராகிய உஸைத் இப்னு ஹுதைர் அவங்க அந்த நேரத்தில் ரெண்டு பேருமே இஸ்லாத்துக்கு வரல, அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அழைப்பு பணியாளர்களை கண்டிங்க, என்ன சொல்லுங்கன்னா, நம்மில் உள்ள பலகீனர்களை அவங்க எப்படியாவது கவர்ந்து விடலாம் என்று முயற்சிக்கிறார்கள், கண்டித்து அவங்களை இனிமேல் இப்படி செய்ய வேணாம் என்று சொல்லிட்டு வாங்க என்று அனுப்பி வைக்கிறாங்க. இந்த சஹாபி, அதாவது அந்த நேரத்தில் இஸ்லாத்துக்கு வரல, உஸைத் இப்னு ஹுதைர் அவங்க போகிறாங்க. போய் ஈட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. போன உடனே அவங்கள்ட்ட போய் சொல்கிறாங்க, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறியா, நீங்கள் எங்களில் இருக்கக்கூடிய பலகீனர்களை எல்லாம் அப்படியே கவர்ந்துடலான்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஆவேசமாக பேசுகிறாங்க. பேசும்பொழுது அவங்க சொல்கிறாங்க, தோழரை, நான் என்ன செய்கிறேன்னா, எதை மக்களுக்கு போதிக்கின்றேனோ அதை உங்களுக்கும் சொல்கிறேன். சரியாக இருந்தால் நீங்கள் எடுத்து நடங்க, இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறதா என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு சொன்ன அந்த யதார்த்தமான நீதமான பேச்சு அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால உஸைத் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஈட்டியை தரையில் குத்தி வச்சுட்டு உட்கார்ந்து சொல்கிறத கேட்குறாங்க. கேட்டுக்கிட்டு இருக்கையிலேயே குர்ஆனுடைய வசனங்களை கேட்கும் பொழுதே அவங்களுக்கு அது பெரிய தாக்கத்தை மனதில் உண்டாக்கிச்சு. என்ன சொல்கிறாங்கன்னா, இது அழகான ஒரு உரைநடையாக இருக்குது, இப்படி மாதிரியான ஒரு நளினமான நீதமான கொள்கையை போதிக்குது இந்த வேதம் என்ற அடிப்படையில் உடனே சொல்கிறாங்க, நான் இஸ்லாத்துக்கு வரணும்னா என்ன செய்யணும்னு கேட்குறாங்க. நீங்கள் இஸ்லாத்துக்கு வரணும்னா போய் குளிச்சுட்டு ஆடையை மாற்றிக்கொண்டு வந்து களிமா சொல்லிட்டு 2 ரக்காத் தொழுகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்க போய் குளிச்சுட்டு ஆடையை மாற்றிக்கிட்டு வந்து களிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு 2 ரக்காத் தொழுகிறாங்க. தொழுத உடனே நேராக அவங்க சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த நேரத்தில் இஸ்லாத்துக்கு வரல, இல்லை அவங்கள பார்க்குறதுக்கு போகிறாங்க. இவங்க போகையில் அவர் கேட்குறாரு, அனுப்பி வச்ச வேலை என்னாச்சுன்ட்டு. இவங்க சொல்கிறாங்க, தான் இஸ்லாத்துக்கு வந்ததையோ தொழுதையோ எதையுமே சொல்லிக்கிறாம இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய சகோதரர் அஸ்அதை கொலை செய்வதற்காக வேண்டி சிலர் தயாராகி இங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த செய்தி எனக்கு இப்போ வந்துச்சு அப்படின்னு ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துகிறாங்க. உடனே இவங்க அப்படியா என்பதாக விரைந்து போகிறார் சஅத் இப்னு முஆத். எங்கே முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எங்கே உட்காந்துருக்கிறாங்களோ, அஸ்அத் இப்னு ஜுராரா எங்கே உட்காந்துருக்கிறாங்களோ, அவங்க 2 பேரும் இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. போன உடனே அங்கே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையே இல்லை. உடனே புரிஞ்சுக்கிறாரு, அப்போது நம்மளை உஸைத் ஒரு சூழ்ச்சி செஞ்சு இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாரு அப்படின்ட்டு. இப்போ அவங்க வந்த உடனே அவங்கள்ட்ட இதையே தான் சொல்கிறாங்க,
நாங்கள் எதை கற்பிக்கின்றோமோ மக்களுக்கு அதை உங்களுக்கு சொல்கிறோம். அது சரின்னு நீங்கள் கண்டியன்னா என்ன செய்யுங்க, ஏற்றுக்கிறங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் அடுத்து சொல்கிறத பற்றி யோசிப்போம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களும் கேட்குறாங்க. அவர்களுக்கும் உடனே மனமாற்றம் ஏற்படுது. இஸ்லாத்தை போய் குளிச்சுட்டு வர்றாங்க, உடை மாற்றுகிறார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், தொழுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களை, இது அவர்களுடைய இஸ்லாத்தினுடைய துவக்கம். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய இஸ்லாத்தின் துவக்கம். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மாத்திரத்திலேயே உடனடியாக தன்னுடைய கோத்திரத்திடம் வருகிறார்கள். எல்லாரையும் ஒரு இடத்துல ஒன்று சேர்க்குறாங்க. ஒன்று சேர்த்து சொல்கிறாங்க, உங்களில் உள்ள எந்த ஆணிடத்திலும் பெண்ணிடத்திலும் நான் பேசவே மாட்டேன், யார்ட்டையும் பேச மாட்டேன். எது வரைக்கும்னா இந்த நபியினுடைய அவர்கள் போதிக்கக்கூடிய இந்த இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொண்டு விட்ட இந்த இஸ்லாத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், உங்களை யார்ட்டையும் பேச மாட்டேன் என்று அவர் சொன்னார். அவரின் செல்வாக்கு எந்த அளவுக்கு ஓங்கி இருந்தால் மொத்த கோத்திரமும் மாலைக்குள்ளாக பேசுனது மத்தியானம், இரவுக்கு முன்பே மாலையிலேயே அனைவரும் இஸ்லாத்துக்கு வந்து விட்டார்கள். ஒரே ஒரு நபரை தவிர, அவர் உஹது காலத்துக்கு பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்தார். ஆக மொத்த கோத்திரமுமே ஒருவருடைய ஒற்றை வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அவரை பகைத்து கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இஸ்லாத்திற்கு வந்தார்கள். இஸ்லாத்திற்கு வந்ததும் அவர் செய்த பெரிய பணி, அவரை வைத்து இஸ்லாம் வளர்ந்தது என்பதற்காக வேண்டி சொல்லுகிறேன். அதன் பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செஞ்சு வர்றாங்க. அது வரைக்கும் அந்த மதீனாவினுடைய நான் மேலே சொன்ன மாதிரி ஒரு பெரும் கோத்திரத்தினுடைய ஆளுமையாக தலைமைத்துவத்தில் இருந்தது யாரு என்றால் இந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தான். நபி அவர்கள் வந்ததற்கு பிறகு அவர் முழுவதுமாக நபி அவர்களை முன்னிலைப்படுத்துகிறார். அதே போன்று சஅத் இப்னு முஆதை போன்ற இன்னொரு தலைவரும் அங்கே இருந்தார். அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் அவனும் ஒரு பெரும் தலைவனாக இருந்தான். நபி அவர்கள் வந்தால் அவர்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டால் நமது பதவியும் நமது கண்ணியமும் நமது செல்வாக்கும் குறையுமோ என்ற அஞ்சியனுடைய விளைவாகத்தான் கடைசி வரைக்கும் முனாஃபிக்காக இருந்து மரணித்தான். ஆனால் இவர்கள் அதை போன்ற அதைவிட சிறந்த ஒரு தலைவர் தான் தன் தலைமைத்துவத்தை நபி அவர்களிடத்தில் ஒப்படைத்து அழகு பார்த்தார்கள். அதே போன்று இஸ்லாத்தினுடைய அடுத்த கட்டம் பத்ர் போர் நடக்கிறது. இந்த பத்ர் போருக்கு இடையில இந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மக்காவிற்கு உம்ரா செய்ய செல்கிறார்கள் தனியா. அங்கே இருக்கக்கூடிய உமையத் இப்னு கலஃப் என்ற ஒரு காஃபிர் முஷ்ரிக்கு, அவரும் இவரும் நெருங்கிய நண்பர்களாக இருந்ததுனால அவர் மதீனாவுக்கு வந்தால் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வீட்டில் தங்குவார். இவங்க மக்காவுக்கு போனால் உமையத் இப்னு கலஃப் வீட்டில் தங்குவாங்க, அந்த அளவுக்கு நெருக்கம். அப்போ உமையத் இப்னு கலஃப்கிட்ட போய் ரகசியமாக சொல்லி நான் மக்காவை தவாஃப் செய்யணும், என்னை கூட்டிகிட்டு போய் யாரும் இல்லாத நேரத்தில் என்று சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. வலம் வருகிறார்கள். வலம் வரும் பொழுது அபூஜஹல் பார்த்து விடுகிறான். மக்காவினுடைய சூழ்நிலை அன்றைய தினம் ரொம்ப மோசம் தானே. பார்த்துட்டு என்ன சொல்கிறான்னா, துணிச்சலாக வந்து இங்கே தவாஃப் செய்கிற அளவுக்கு வந்துட்டீங்களோ, நீங்கள் மதீனாவில் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய மார்க்கத்தை வளர்க்குறதுக்கு உதவியாக இருக்கிறீங்க, நீங்கள் மட்டும் உமையாவோட வரல அப்படின்னா இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட கடுமையாக நடந்திருப்பேன் என்று அவன் பேசுகிறான். பேசினவுடனே அவங்க சொல்கிறாங்க, என்னை நீ தவாஃபை விட்டு மட்டும் நிப்பாட்டிப்பார், மதீனா வழியாக மக்காவின் வியாபாரத்தை மொத்தத்தை நான் நிப்பாட்டி போடுவேன் என்று அவர் துணிச்சலாக பேசி தவாஃப் செஞ்சுட்டு வர்றாங்க. அதோடு சேர்த்து உமையாவை பார்த்து சொல்லுகிறார்கள், உமையத் இப்னு கலஃபை பார்த்து, உண்மையெல்லாம் நபி கொன்று விடுவார்கள் என்பதாக முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க, எச்சரிச்சுட்டு வர்றாங்க. அந்த பயம் உமையாவுக்கு எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, பத்ர் போரில் கூட கலந்துக்கிறதுக்கு தயாரில் இல்லை. பத்ர் போரில் வேற வழி இல்லாமல் ரோஷப்பட்டுக்கிட்டு கிளம்புனா கூட உமையத் இப்னு கலஃபுடைய மனைவியே சொல்கிறாங்க, ஏன்பா உன்னுடைய தோழர் அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை கொன்று விடுவார்கள் என்று முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்களே, நீங்கள் போரியலை, உங்களுக்கு அச்சமா இல்லையான்னு கேட்குறாங்க. மனைவியும் கேட்குறாங்க. இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் கொஞ்சம் அப்படி போகிற மாதிரி போயிட்டு கொஞ்சம் தூரத்தில் திரும்பி வந்துடலாங்கிற ஒரு ஐடியாவில் தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த அளவுக்கு உமையாவுக்கிட்ட கூட நபியினுடைய பேச்சில் நம்பிக்கை. சரி, அது மாதிரி என்ன ஆயிடுச்சு, இஸ்லாத்தினுடைய துவக்கம் வளர்ந்து வருது. பத்ருக்களம் எவ்வளவு சிரமமான நிலைமைங்கிறது ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம். அந்த பத்ருக்களத்தில் நபி அவர்களுக்கு ஒரு தூணாக இருந்து செயல்பட்டது அதில் யாருன்னா சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு முக்கியமான ஆள்.
அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு தனியாக ஒரு உயரமான ஒரு கூடாரத்தை அமைத்து விடுவோம், உயரமான ஒரு மச்சு ஏற்பாடு பண்ணிடுவோம், அது மேலே உங்களை வச்சுட்டு உங்களை சுற்றி வீரர்களை நாம் பழைய கொஞ்சம் பேர் அங்கே நிப்பாட்டிடுறோம், எங்களையெல்லாம் தாண்டி தான் உங்களை என்ன செய்யணும், கொல்லணுங்கிற நிலைமையை உண்டாக்கி வச்சுருவோம். ஏனென்றால் இங்கே மொத்தத்திலேயே யார் இலக்குன்னா உங்களை கொள்வது தான் இலக்காக இருக்கும். அதனால் அந்த மாதிரி உங்களுக்கு செட்டப் பண்ணிடுவோம். பக்கத்திலேயே என்னுடைய இந்த ஒட்டகம் நல்லா வேகமாக ஓடும், அதை தயார் நிலையில் வச்சிருக்கிறேன். நாங்கள் எல்லாம் கொல்லப்பட்டு விட்டால் நபியே நீங்கள் என்ன செஞ்சிருங்கன்னா அந்த ஒட்டகத்தின் வாயிலாக மதினாவுக்கு போயிருங்க. ஏனென்றால் நாம் இங்கே வெறுமனே வியாபார கூட்டத்தை தடுக்கத்தான் வந்தோம் என்பதாக மக்கள் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லாட்டின்னா பெரும் படையே உங்களுக்கு இங்கே கூட வந்திருக்கும். நாங்களெல்லாம் கொல்லப்பட்டு விட்டாலும் நீங்கள் மதினாவுக்கு போங்க, மதினாவில் எங்களை விட உங்களை அதிகம் பிரியப்படக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள், நீங்கள் போய் அவங்களோட சேர்ந்து மீண்டும் போர் தொடுங்க என்று சொல்லுகிறார். எவ்வளோ பெரிய வார்த்தை! அதே மாதிரி நாங்கள் எதற்கும் கட்டுப்படுவோம் என்று ஒரு உரை நிகழ்த்தி இருக்கிறார்கள். அதை ஏற்கனவே நம்ம பதிர் சம்பந்தப்பட்ட சம்பவங்களில் பார்த்தோம். ஆக அப்படிப்பட்ட ஒரு நபித்தோழர் பதிரில் களம் கண்டவர் பிறகு உஹதுல களம் காண்கிறார். எப்படின்னா, உஹது போரினுடைய பிந்திய பகுதி எவ்வளவு மோசமான சூழ்நிலை என்றால், நாங்கள் எல்லாம் வாளை வீசி வெட்டி கொன்றோம், சுற்றி இருந்தவர்களை முஸ்லீமா காஃபிரான்னு கூட பார்க்க முடியாத நிலைமையில் எம்பிட்டு பதட்டமாக இருக்கு. காஃபிரைத்தான் கொள்ளுவதற்கு வாளேந்தினோம், ஆனால் பிந்திய பகுதி இவ்வளவு மோசமாயிருச்சு, யார் முஸ்லீம் யார் காஃபிர் என்று தெரியவில்லை. எனவே நாம் உயிரை காப்பாற்றணுங்கிற அடிப்படையில் சுற்றி உள்ளவங்களெல்லாம் வெட்டினோம், அதில் முஸ்லீம் செத்தாங்களா இல்லை காஃபிர்கள் செத்தார்களா என்று தெரியவில்லை. அவ்வளவு காலம் மோசமாயிருச்சு. அப்படிங்கிற சூழ்நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி ஒரு வளையம் போன்று சஹாபாக்கள் பாதுகாப்புக்கு நின்றாங்க உஹது களத்தில். அந்த வளையம் போன்று நின்றவர்களில் முக்கியமானவர் சஅத் இப்னு முஆத். அதன் பிறகு அவர் எங்கே சந்திக்கிறார்னா, அவர் அடுத்து ஹந்தக்கினுடைய யுத்தம், அகலிப்போர். அகல் போரின் பொழுது அவர்களுடைய ஒரு கையில் ஒரு பெரிய காயம் ஏற்படுது. அந்த காயத்தின் வழியாக ரத்தம் நரம்பு, உயிர் நரம்பு கட்டாயி அது மூலமாக ரத்தம் போயிட்டே இருக்குது. அவர்கள் மதினா பள்ளிவாசலில் வைத்து, மஸ்ஜித் நபவியில் வைத்து உங்களுக்கு வைத்தியம் செய்யப்படுது. அந்த வைத்தியம் பலனளிக்காமல் ஒரு குறிப்பிட்ட தினங்களுக்கு பிறகு அவர்கள் அதே நிலையிலேயே முழுவதுமாக ரத்தம் வெளியேறி அவர்கள் ஷஹீதாகிறார்கள். இதுதான் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய இறுதி பகுதி. நினைத்திற்குரியவர்களை இவ்வளோ நேரம் பொறுமையாக நம்ம சம்பவத்தை கேட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்மளுக்கான படிப்பினை இதுக்குள்ளே இருக்குது. ஆக இப்படிப்பட்ட ஒரு நபித்தோழர் அவங்களுடைய மரணத்துக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு ஜனாசாவை குளிப்பாட்டுவது, அவரை கஃனிடுறது, அவருக்கு அந்த சந்துக்குள்ளே தூக்கிட்டு போகிறது, இது எல்லாத்துலையும் என்ன செய்கிறாங்க, நபி அவர்கள் முன்னாடி நிற்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி நின்று தூக்கி கொண்டு போகும்பொழுது நபி அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா பெருவிரலை மட்டும் ஊண்டி ஊண்டி போகிறாங்க. அப்போ அவங்கள்ட்ட கேட்கப்படுது, யார சொல்லலாம் இன்னைக்கு வித்தியாசமாக தெரியல என்று கேட்கும்பொழுது சொல்கிறாங்க, இல்லை மலக்குமார்கள் எவ்வளவு குழுமி இருக்கிறார்கள் என்றால் இங்கே எனக்கு அந்த விரல் வைக்கிற அளவுக்கு தான் இடம் இருக்குது, அவ்வளவு மலக்குமார்கள் அந்த இடத்துல இருக்கிறாங்க என்று சொன்னாங்க. எவ்வளோ பெரிய சிறப்பு! அதே போன்று சொன்னார்கள், இந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவினுடைய மரணத்திற்காக வேண்டி அரிசி நடுங்குகிறது என்று சொன்னாங்க. அரிசி நடுங்கியது என்று சொன்னாங்க. ஆக இப்படிப்பட்ட ஒரு நபித்தோழரை கொண்டு போய் அடக்கிறதுக்கு தயாராயாச்சு. நபி அவர்களே குழியில் இறங்குறாங்க, ஜனாசாவை வாங்கி வைக்கிறாங்க. வைத்தவுடன் அல்லாஹு அக்பர் என்று கத்தினார்கள். பிறகு சஹாபாக்கள் கஃன் தஃபன் முடிஞ்சதுக்கு பின்னாடி அவங்கள்ட்ட கேட்குறாங்க, யார சொல்லலாம் வளமைக்கு மாற்றமாக இந்த அல்லாஹு அக்பர் என்று சத்தம் போட்டியில் என்ன விஷயம் கேட்கும்பொழுது சொன்னாங்க, உண்மையிலேயே இந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எப்படிப்பட்டவர்கள் என்றால், இவர்கள் போன்றவர்களை கபர் என்ன செய்யாது, நெருக்காது என்று நாம் நினைக்கின்ற அளவிற்கு ஒரு மகத்தானவர். அவரின் ஆரம்ப காலம் தொட்டு இறுதி வரைக்கும் இஸ்லாத்திற்காக வேண்டி துணை நின்றவர். அவருடைய எல்லா வகை திறமைகளையும் பொருளாதாரத்தையும் இந்த நேரங்களையும் உயிரையும் இந்த மார்க்கத்துக்காக வேண்டி அர்ப்பணித்தவர். ஆக அப்படிப்பட்ட ஒரு நபித்தோல் எப்போவெல்லாம் இஸ்லாம் கடுமையான சூழ்நிலையை சந்திக்குமோ அந்நேரத்திலெல்லாம் தோள் கொடுத்தவர். அதனால யாரையாவது ஒருத்தரை கபர் இவரையெல்லாம் நெருக்காது என்று சொல்வதாக இருந்தால் அதுக்கு ரொம்ப தகுதியான ஆளு இந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தான். ஆனால் அவரையுமே கபர் நெருக்குவதற்கு முற்பட்டது. நான் அதை தான் அந்த அச்சத்தில் தான் நான் அல்லாஹு அக்பர் என்று சத்தமிட்டேன். உடனே கபர் என்ன செய்து விட்டது என்றால்
நெருக்குவதை விட்டு விட்டது என்று சொன்னாங்க. கண்ணியத்திற்குரியவர்களை, நம்மில் இதுவரைக்கும் மரணித்தவர்கள் கபூரில் இருக்கிறாங்க. நாம் மரணித்த பிறகு இன்னும் எத்தனை ஆண்டுகள் கபூரில் இருப்போம் என்பது தெரியாது. கியாமத் நாள் வரைக்கும் ஒரு நீண்ட வாழ்க்கை கபூரில் தான் கழிய இருக்குது. நம்முடைய உலக வாழ்க்கையினுடைய எத்தனை மடங்கு நாம் கபூரில் இருக்க போகிறோங்கிறது தெரியாது. அந்த கபூரு ஒன்று சொர்க்கத்தினுடைய பூஞ்சோலையாக இருக்கும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லது நரகத்தினுடைய படுகொலியாக இருக்கும். ஆக இப்படிப்பட்ட உன்னதமான குணம் கொண்ட தியாகம் செய்த சஹாபாக்களுக்குமே இது மாதிரி நிலைகள்லாம் ஏற்படும் என்றால் என்ன தைரியத்தில் நாம் நம்ம கபூரினுடைய சிந்தனை இல்லாமல் இருக்கிறது சொல்லுங்கள். அதனால் நபி அவர்களை என்ன செய்கிறாங்கன்னா, அடிக்கடி யா அல்லாஹ் என்னுடைய கபூரினுடைய வேதனையை விட்டு என்னை பாதுகாத்து விடு என்று சொல்லியிருக்கிறார்கள். நம்மையும் அவ்வாறு கேட்குமாறு பணித்திருக்கிறார்கள். அல்லாஹ் மிகவும் இரக்கமுடையவன், நாம் கேட்டால் தருவதற்கு தயாராக இருக்கிறான். நாமும் நமது கபூரு சொர்க்கத்தினுடைய பூஞ்சோலையாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டியும் நாம் யார் மூலமாக எல்லாம் பலன் அனுபவித்தோமோ, என்னுடைய அத்தாவின் மூலமாக பலன் அனுபவிக்கிறேன், என்னுடைய ஐயாவின் மூலமாக எனக்கு பலன் கிடைத்திருக்கிறது, அதுபோன்று எனக்கு முன்னால் எவ்வளவோ மக்கள் அவர்களுடைய பலன்களை நான் அனுபவித்திருக்கிறேன். அவர்களெல்லாம் கபூரில் இருக்கிறார்கள். அவர்களுடைய கபூருடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்கிறதுக்கு, அவர்களுடைய கபூருடைய வாழ்க்கை விசாலமாகுவதற்கு, கபூர் அவர்களுக்கு சொர்க்கத்தினுடைய பூஞ்சோலையாக மாறுவதற்கு நம்மால் முடிந்த மட்டில் முயற்சி செய்வது. எப்படியெல்லாம் முயற்சி செய்யலாம் என்றால், சதக்காக்கள் செய்து அவர்களுக்கு நன்மையை எத்தி வைப்பது. நாம் ஏதேனும் குர்ஆனுடைய வசனங்களை ஓதி அதை அவர்களுக்கு வசீலாவாக, இதன் பொருட்டு அவர்களை மன்னித்து விடு ரஹ்மானே என்று எத்தி வைப்பது. இவையெல்லாம் மார்க்கத்தில் அங்கீகரிக்கத்தக்க நபி அவர்களால் வழிகாட்டப்பட்ட செயல்பாடுகள், நல்ல அமல்கள். ஆக நாம் என்ன செய்யணுங்க, மரணித்தவர்களுக்காக வேண்டி துஆ செய்யணும். அப்படிப்பட்ட பிள்ளைகளை தான் நல்ல பிள்ளைகள் என்று ஹதீஸ் சொல்லுது. அதாவது நாம் 3 விட்டுட்டு போயிட்டோம்னா நம்ம மௌத்துக்கு பின்னாடியும் கிடைக்கும்னு வர்றதில்ல. 3ல் 1 வலதும் சாலிஹுன், நல்ல பிள்ளை. அந்த நல்ல பிள்ளை யார் அப்படின்னா, உங்களுக்காக வேண்டி துஆ செய்வாங்க அப்படின்ட்டு. அதனால் நம்ம இன்ஷா அல்லாஹ் பேரை சொல்லி குறிப்பிட்டு அவர்களுக்காக வேண்டி துஆ செய்து அவர்களுடைய கபரு விசாலமாகணும், அவங்களுக்கு சொர்க்கத்தினுடைய பூஞ்சோலையாக கபர் இருக்கணும் அப்படின்னு நமக்கும் அதே மாதிரி வேணும். இந்த முழு உம்மத்துக்கும் அப்படி கிடைக்கணும், முஸ்லீம்கள் அத்தனை பேருக்கும் அப்படி கிடைக்கணும் என்பா துஆ செய்யணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட துஆவை தான் ரொம்ப பொதுவான துஆவாக செஞ்சிருக்கிறார்கள். என்ன சொல்கிறாங்க, அல்லாஹும்ம ஃகிர் லி ஹய்யினா வ மய்யித்தினா வ ஷாஹிதினா வ காயிபினா வ ஸகீரினா வ கபீரினா வ ஸக்கரினா வ உன்சானா அல்லாஹும்ம மன் அஹ்யைதஹு மின்னா ஃப அஹ்யிஹி அலல் இஸ்லாம் வ மன் தவஃபைதஹு மின்னா ஃப தவஃபஹு அலல் ஈமான். இந்த துஆவை சொல்லும் பொழுது நபி அவர்கள் இதில் பயன்படுத்திய வார்த்தைகள் அத்தனையுமே ஒரு குறிப்பிட்டு தான் குடும்பம் தனக்கு இப்படி இல்லாமல் முழு உம்மத்துக்குமாக விசாலமாக கேட்டிருக்கிறாங்க. அது மாதிரி இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யலாமா? ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக. ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம்.